இல்ல தில். தில்லா? தில்னா எல்லா இல்லன்ட்டு அது இல்லப்பா, அதோட பேரு அது அரபில. ஓ வந்து சாரி, நாம கொஞ்சம் அக்ரிகல்ச்சர்ல வீக்கு. இது சாலட்ல இங்க பாருங்க, மோட்டர் செட்டு, துபாயோட பம்பு செட்டு பாருங்க. பாருங்க, குட்டி குட்டி இளந்தங்காய் இருக்குது. எல்லாம் இளந்தங்காய் குட்டி குட்டியா இருக்குது. துபாய் பாலைவனம், இங்க எல்லாம் இம்போர்ட்டிங் தான்றது இதுக்கப்புறம் சொல்ல முடியாது. எல்லாம் இவங்களும் ஓனா கல்டிவேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது நம்ம ஊர்ல இருந்து விதை வாங்கிட்டு வந்து போட்டிருக்காங்க. இது பாருங்க, 2 குட்டி பசங்களை பாருங்க, எல்லாம் வந்து அவெஞ்சர்ஸ் போஸ் கொடுத்து நிற்கிறாங்க பாருங்க. இங்கே வந்து 2 சீசன் தான். ஒன்று முட்டா பீஸு, இன்னொன்று மொட்டை பீஸுன்ற மாதிரி. ஒன்று வெயில் காலம், இன்னொன்று குளிர் காலம். ஸோ இது கொத்தமல்லி சாலட் எல்லாருமே கொடுத்துட்ருக்காங்க. வீடியோ எடுப்பாங்க, ஆனால் போஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஹலோ மக்களே, எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறோம். இன்றைக்கி வந்து நம்ம துபாயோடைய இன்னொரு பக்கத்தை தான் பார்க்க போகிறோம். ஸோ துபாயில் இப்படியெல்லாம் கூட இருக்குதா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுப்போம். இன்றைக்கி வந்து நம்ம வந்திருக்கிறது ஒரு ஃபார்ம் தான். இது வந்து ஒரு பேரிச்சம்பழம் ஃபார்ம். பட் ஆனால் இப்போ வந்து இங்கே நிறையா மரங்கள்லாம் பழசாகி வெட்டிட்டாங்க. அதனால் இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இருந்தாலும் நீங்கள் பாருங்கள், இது வந்து பேரிச்சம்பழ தோட்டம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா பேரிச்சம்பழ கல்டிவேஷன் கூட அடிஷ்னலாக வந்து இந்த ஆடு வளர்க்குறது இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது வந்து இந்த இடம் வந்து துபாயில் தான் இருக்குது. துபாயிலேருந்து ரொம்ப தூரம் தள்ளி டைட் அப்படின்ற ஒரு ஏரியாவில் இது இருக்குது. ஸோ வாங்க ஒரு ரவுண்டு பார்ப்போம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் வந்து ஒரு பேரிச்சம்பழ மரம். இந்த பேரிச்சம்பழ மரத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது சின்னதாக இருக்குது. இது இருக்குது இல்லையா, இதுதான் வந்து நம்ம தென்னங்கொலை மாதிரி தான். கொலை தள்ளி அதில் வந்து பேரிச்சம்பழம் வரும். ஒரு கிளையிலையுமே இந்த கொலையிலேருந்து தான் வரும். ஸோ இப்படி தான் இருக்கும் பேரிச்சம்பழ மரம். இது வந்து ஸ்டார்ட் ஆகுது சின்னதாக, குட்டி வந்து பக்கத்தில் இருக்கிறாங்க. ஸோ இது வந்து சின்ன மரங்கள் இப்போ தான் வச்சுருக்காங்க. பட் இருந்தாலும் இதுலேயுமே வரும். இதோ பாருங்க, இதில் இன்னும் கொலை தள்ளலை. இதெல்லாம் கொலை தள்ளின மரங்கள். ஸோ இது நெடுக்க வந்து பேரிச்சம்பழம் தான். இது வந்து கொத்தமல்லி. கொத்தமல்லி இல்ல தில். தில்லா? தில்னா எல்லா இல்லன்ட்டு அது இல்லப்பா, அதோட பேரு அது அரபில. ஓ இல்ல, கசக்கி சாப்பிடணும் அப்படியே பச்சையாவும் சாப்பிடலாம். இது வந்து சலட்ல வைக்கிற இலைல்ல, இது வைக்கிற இலை அது. இது வந்து சாரி, நாம கொஞ்சம் அக்ரிகல்ச்சர்ல வீக்கு. இது சாலட்ல பச்சை சாப்பிடலாம். இதான் சாலட்ல வைக்கிற இலைல்ல. இது வந்து இங்க முள்ளங்கி, ரெட் ரேடிஷ், சாரி ரேடிஷ் ஐட்டம் தான் இதுவும். இது ரெட் ரேடிஷ், இது ஒயிட் ரேடிஷ். அதுக்கப்புறம் இது வெள்ளரி, குக்கும்பரு. ஸோ இதெல்லாம் இவங்களே இங்கே கல்டிவேட் பண்ணுறாங்க. இவர் அண்ணன் பேர் முகமது ரஃபீக். இவங்க தான் இங்கேருந்து மேனேஜ் பண்ணுறாங்க எல்லாத்தையுமே. ஸோ மல்லி, இது வந்து மல்லி இலை. இதையும் இவங்க இங்கே கல்டிவேட் பண்ணுறாங்க. இது வந்து என்னன்னு தெரியுங்களா உங்களுக்கு? வெங்காயம், வெங்காய இலைகள், வெங்காயத்தாழன்னு சொல்லுவாங்க. வெங்காயத்தாழன்னு சொல்லுவாங்க. உங்கள் வீட்டில் உங்கள் சைடில் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லுங்கள். அது போக இந்த சைடில் இருக்கிறதா அந்த இதெல்லாம் வந்து முள்ளங்கின்னு நினைக்கிறேன். இதுதான் அந்த ரெட் ரேடிஷ். அதெல்லாம் இது வந்து என்ன இலைன்னு தெரியல. இது பச்சை மிளகான்னு நினைக்கிறேன், ஆனால் சரியாக தெரியல. பட் இதெல்லாம் தான் அந்த ரேடிஷு. இது அவங்க சொல்லியிருந்தாங்க இல்லையா இப்போ, இதுவும் அந்த மாதிரி ஒரு ஐட்டம் தான். ஆனால் இது என்ன ஐட்டம்னு எனக்கு சரியாக தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்து தக்காளி. தக்காளி நம்ம பார்த்துருப்போம், அதனால எனக்கு தெரியும். இதுவும் தக்காளி தான். ஸோ இதெல்லாம் வந்து பம்பு செட்டு போட்டு மேனேஜ் பண்ணுறாங்க. இது முட்டைக்கோசு, காலிஃப்ளவர் தான். ஸோ இதெல்லாம் காலிஃப்ளவர், முட்டைக்கோசு, சன்ஃப்ளவர் இதெல்லாம் பார்க்குறாங்க. இது வந்து முட்டைக்கோசா, இது காலிஃப்ளவர் இலையா, இது ஃபுல்லா
இந்த சின்ன இருக்கிறதுல சன்ஃப்ளவர் சீட்ஸ், சன்ஃப்ளவருடைய பிளான்ட். இது பாகக்கான்னு நினைக்கிறேன். பாகக்காய் பெட்ருக்காடு. இது என்ன இந்த இங்க போட்டிருக்கீங்களே தக்காளிக்கு பக்கத்துல இருக்கிற சின்னதா, அது என்னது? மிளகா தானே அது? பச்சை மிளகா. அப்ப நம்ம கரெக்டா தான் சொல்லியிருக்கோம். இது பச்சை மிளகா தான். இது பச்சை மிளகா. இது வந்து பக்கத்துல கத்திரிக்காய். இதெல்லாம் கத்திரிக்காய் செடிகள். இப்போ மழை பெஞ்சதுனால சரியா இல்லை, எல்லாம் அடங்கிருக்கு. இல்லைனாக்கா பச்சை பழம் செழிப்பா இருக்கும். இங்க நேத்து வந்து சம மழை. இங்க நேத்து முந்தானத்துலாம். இது பாலக்கீரை. நம்ம பாலக்குன்னு சொல்லுவாங்க ஹிந்தியில, நம்ம தமிழ்ல கீரை. இது வந்து பீன்ஸ். சரியா வரல. மழையினால கொஞ்சம் அப்படி இருக்குது. இதெல்லாம் அதேதான். ஸோ இங்கேயும் வந்து நம்ம துபாயில் வந்து பாலைவனம் தான் கேள்விப்பட்டு பார்த்துருக்கோம். இங்கேயும் வந்து விவசாயம்லாம் பண்ணுறாங்க, கல்டிவேஷன்லாம் பண்ணுறாங்க. இது மல்லி இலைகள். சின்ன பாத்தியில நம்ம ஊர்ல இருந்து கொண்டு இதெல்லாம் விதைகள்லாம் நம்ம ஊர்ல இருந்து வாங்கிட்டு வந்து இங்க யூஸ் பண்றாங்களா? கொத்தவரங்காய் பீக்கங்காவெல்லாம் நம்ம ஊர்ல இருந்து. ஓகே ஓகே. இன்னும் கொத்தவரங்காய் பீக்கங்காய்லாம் வந்து நம்ம ஊர்ல இருந்து விதை வாங்கி வந்து போட்டிருக்காங்க. இது வந்து வெண்டைக்காய். இது பார்த்தீங்கன்னா தெரியும், சீசன் முடிஞ்சிருச்சா, அதெல்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இது பார்த்தீங்கன்னா தெரியும், இது வெண்டைக்காய். இதுவும் வெண்டைக்காய் தான். ஸோ இது ஃபுல்லாக வெண்டைக்காய் செடிகள். ஸோ துபாயிலையுமே இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வந்து நம்ம காய்கறிகள் பறித்து சாப்பிட முடியும். இவங்க ஆக்சுவலாக வந்து இங்கேயே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அது போக இங்கே வந்து ஆட்டு கொட்டகைலாம் இருக்கு. இந்த சின்ன பாத்திரம் தான் அவங்க சொன்னது, நம்ம ஊர் கொத்தவரங்காலாம் போட்டிருக்காங்க. இவங்க வந்து இவங்களோட செல்ல பெட்டு. இவங்க தந்தூரி ரொட்டி. இங்க பாருங்க. ஸோ உள்ள வந்து நெருப்பு வச்சு, உள்ள லைவ் இல்லை, உள்ள நெருப்பு வச்சு மேலே ரோட்டி சுட்டுட்டு இருக்காங்க. आपका नाम क्या है? अच्छा, रियाज भाई. இவங்க பேர் வந்து ரியாஸ். அடேங்கப்பா. இது நம்ம ஊர்ல பரோட்டா வீசுற மாதிரி இது பெரிய சைஸா வீசுறாங்க. இதுல இந்த மாதிரி வந்து இவங்க ஒரு ரொட்டி செஞ்சு மாவு வந்து மிக்ஸ் பண்ணி இதில் போட்டு சாப்பிட்றாங்க. இதெல்லாம் வந்து ஆட்டு கொட்டகை. இது பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது வந்து வெள்ளாடு. இது எல்லாமே அந்த பக்கம் செம்மறி ஆடு போட்டுருக்காங்க. செம்மறி ஆடையும் போய் பார்ப்போம். ஸோ இது எல்லாமே இவங்க தான் மேனேஜ் பண்ணுறாங்க மொத்தமாக. இது வந்து சொரக்காய் ஃபுல்லாக. பூசணிக்காவும் சொரக்காவும் ஒரே கொடி மாதிரி தான் இருக்கும் பார்க்கறதுக்கு. ஆனால் இது வந்து சொரக்காய். அது கத்திரிக்காய் தக்காளி. அங்கேயும் கத்திரிக்காய் தக்காளி எல்லாம் போட்டிருக்காங்க. சின்ன வயசுல எங்க கூரை வீட்டு மேல சொரக்காய் கொடி ஏறி இருந்துச்சு. அதை சின்ன வயசுல ஏறி மேல கூரை மேல ஏறி சொரக்காய் பறிக்கிறேன்ற பேர்ல கூரையை பிடிச்சிட்டுலாம் கீழே விழுந்த கதை உண்டு. அதனால அந்த ஞாபகம்லாம் நமக்கு வருது இப்ப இதை பார்த்த உடனே. இப்படி சொரக்காய் அந்த வேலி மேல வேலியில விழுந்து அந்த மாதிரி கதைகள்லாம் ஞாபகம் வருது இப்பெல்லாம். அதனால பழைய நினைவுகள்லாம் எப்பயுமே நம்மளால மறக்கவே முடியாது. அப்புறம் இதெல்லாம் வந்து டேட்ஸ், பேரிச்ச மரங்கள். இதுவும் ஒரு பேரிச்ச மரம் தான்.
இங்கே பாருங்கள் மோட்டர் செட்டு, துபாயோட பம்பு செட்டு பாருங்கள். இங்கே தண்ணி ஓப்பன் பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து கத்திரிக்காய் தண்ணி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது புதினா ஓ புதினா வச்சுருக்கீங்களா? ஓகே ஓகே, இதோ வச்சுருக்காங்க புதினா. இப்போ நேற்று பெஞ்ச மழையினால கொஞ்சம் எல்லாம் டேமேஜ் ஆகிருக்குது. இது வந்து இங்கே பம்பு செட்டு. நம்ம ஊரில் நிறைய பம்பு செட்டு கதைகள் இருக்குது. அந்த மாதிரி இது வந்து துபாயோட பம்பு செட்டு. இது வந்து இலந்த மரம் பாருங்கள், குட்டி குட்டி இலந்தங்காய் இருக்குது. இதெல்லாம் இலந்தங்காய் குட்டி குட்டியாக இருக்குது. ஸோ இலந்த பழ மரம் இது. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டோரேஜ் டேங்க்கு. இந்த தண்ணி போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் இவங்க இதை யூஸ் பண்ணுறாங்க, ஸ்டோர் பண்ணி வச்சு. ஸோ இதெல்லாம் தான் வந்து துபாயோடைய விவசாயம். பாருங்க, இதெல்லாம் இலந்த பிஞ்சு தான். இன்னும் கொஞ்ச நாள் சேர்ந்து வந்தால் இதெல்லாம் இலந்தங்காய் இடம். உருதுவில் இதுக்கு பேர் பேருன்னு சொல்லுவாங்க, அரபிக்லேயும் இது பேர் தான். ஸோ உங்கள் ஊரில் உங்கள் லாங்குவேஜ் வேறு ஏதாவது தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு அதில் என்ன சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லுங்க. துபாய் பாலைவனம், இங்கே எல்லாம் இம்போர்ட்டிங் தான்றது இதுக்கப்புறம் சொல்ல முடியாது. எல்லாம் இவங்களும் ஓனாக கல்டிவேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது பாருங்க, வேப்ப மரம். இது வேப்ப மரமும் இங்கே இருக்குது. வேப்ப மரம் நம்ம காமனாக நிறைய இடத்துல பார்க்கலாம். இங்கே துபாயில் ரோட் சைட்ஸ்லையுமே வச்சுருப்பாங்க வேப்ப மரம்லாம். ஸோ அது இங்கே ஓரளவுக்கு காமன் ஆகிடுச்சு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம். பட் இப்போ வந்து பேரிச்சம்பழம் சீசன் இல்லை, அதனால் இப்போ கொலை இல்லை. ஜூன் ஜூலையில் இதோடைய சீசன் நல்லா செழிப்பாக இருக்கும். ஜூன் ஜூலை தானே பை சீசன் இருக்கா? ஜூன் ஜூலையில் நல்ல சீசன் டைமாக இருக்கும். அந்த நேரத்தில் முடிஞ்சால் நான் ஒரு வாட்டி வந்து காட்டுறவங்க எல்லாருக்கும். இது ஃபுல்லாக ஆட்டுக்கு புல் போட்டிருக்காங்க. அந்த லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக போட்டுருக்கிறது ஆட்டுக்கான புல் போட்டிருக்காங்க. ஸோ இங்கேருந்து அடுத்தடுத்து அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. புதுசாக போட்டிங்கன்னு சொன்னாங்க. இது வந்து இப்போ கொத்தவரங்காவும் பீக்கங்காவும் புதுசாக போட்டிருக்காங்களாம். கூடிய சீக்கிரத்தில் இதுவும் வளர்ந்து வந்துடும். இது நம்ம ஊர்லேருந்து விதை வாங்கிட்டு வந்து போட்டிருக்காங்க. இது பாருங்க, கத்தாழை, சோத்து கத்தாழை. இது இந்த பக்கம் வந்து லெமனு, எலுமிச்சை மரம் போட்டிருக்காங்க. ஸோ மைண்ட் யுவர் ஸ்டெப்ஸ்ன்ற மாதிரி கீழே கொஞ்சம் பார்த்து தான் போகணும். கொஞ்சம் முள் கிடக்கு. அது எலுமிச்சம் செடி தான், அந்த சின்ன சின்ன கிளைகள் முள்ளாக மாறி இருக்கு. எலுமிச்சம் பழம்லாம் காஞ்சி போயிருக்கு. பட் ஆனால் இந்த சீசன் இல்லைன்னு நினைக்கிறேன். இது பின்னாடி ஃபுல்லாக எலுமிச்சம் பழம் தான் போட்டிருக்காங்க. கொஞ்சம் ஷேக்கினஸ் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் இவங்க ஸ்டே பண்ணுற ஏரியா, இடம், ரூம் எல்லாமே இதுக்குள்ளே தான். ஸோ இது வந்து வாஷ்ரூம்னு நினைக்கிறேன், கிளீனிங்க்கு எல்லாத்துக்கும். இங்கே ஒரு ரூம் இருக்குது. இந்த ரூம்லேயும் இவங்க ஸ்டே பண்ணுறாங்க. இந்த 2 ரூம் 2 பேருக்குன்ற மாதிரி நினைக்கிறேன். ஸோ இவங்க பாருங்க, இப்போ ரோட்டி ரெடி பண்ணிட்டாங்க. இங்கே குக் பண்ணி இங்கே சாப்பிட்டுக்கிறாங்க. இது வந்து தந்தூரி ரோட்டின்னு சொல்லுவாங்க, சுட்டு எடுக்கிறதுனால. இது ஒரு ரோட்டி அசால்ட்டாக ஒரு ஆள் சாப்பிடுவாங்க. நம்ம ஊரில் ஃபுல்கா செய்வாங்களே, குட்டி வந்து நெருப்பில் சுட்டு எடுப்பாங்க, அந்த மாதிரி ரொட்டி இது. ஸோ இதுதான் வந்து செம்மறி ஆட்டு கொட்டகை. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இருக்கிறது கூட செம்மறி ஆடு. இங்கே பாருங்க, இவனுங்கெல்லாம் எப்படி இருக்கிறானுங்க பாருங்க.
நம்ம கிட்ட வந்தோடனே தீவனம் போட வரோம்னு நினச்சி கூப்பிட்றாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க, இவங்கெல்லாம் செம்மறி ஆடு. வேறு இவன் தான் அதிகமாக கூப்பிட்றான் அந்த குட்டி பையன். இந்த குட்டி பையன் தான் அதிகமாக கூப்பிட்றான். தீவனம் போட வந்தோம்னு நினச்சி இல்லை இருக்கானா சாப்பிட மாட்டுறாங்க கொடுத்தாலும். இங்கே பாருங்க 2 குட்டி பசங்களை பாருங்க. இந்த 2 குட்டி குஞ்சான்ஸ் தான் வந்து கிட்ட வந்தோடனே வரவங்க. அழகா இருக்கிறானுங்கல்ல இந்த குட்டி குஞ்சான்ஸ். அடுத்தது அந்தாண்ட பக்கம் இன்னொரு டீம் இருக்கு, அந்த டீமையும் போய் பார்த்துட்டு வருவோம். இங்கே பாருங்க, இங்கே வந்து வெங்காயம் எல்லாம் போட்டிருக்காங்க. வெங்காயம், கொத்தமல்லி இது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரியும். கொத்தமல்லி பாருங்க பூ விட்டுருக்கு. கொத்தமல்லி, இதுவும் கொத்தமல்லி தான். அடுத்து இது வந்து முள்ளங்கி தான் இப்போ காட்டினாங்க இல்லையா, ரேடிஷு. இது வந்து இதுவும் ரேடிஷ் தான் நினைக்கிறேன், கீரை இல்லைன்னா இதுவும் கீரையாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது மல்லி. இங்கெல்லாம் வெங்காயம் போட்டிருக்காங்க, இதெல்லாம் வெங்காயம். இவங்க அடுத்த இவங்களும் வந்து இவங்க வெள்ளாட்டு கூட்டம். நம்ம போன உடனே கிட்ட வராங்க. இவன் பாருங்க மேலேயே ஏறிச்சிட்டான். இவன் தான் கிட்ட வரான். இவங்கெல்லாம் ஒரு ஃபர்ஸ்ட் டீம்மேட்ஸ் நிற்கிறாங்க. அங்கே குட்டி ஆடு ஒருத்தவன் நிற்கிறான். எல்லாம் வந்து கூட்டமாக சேர்ந்து நம்மளை பார்க்குறாங்க. எங்கடா வந்து இங்கே எது புது ஆளாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. எல்லாம் வந்து அவெஞ்சர்ஸ் போஸ் கொடுத்து நிற்கிறாங்க பாருங்க. ஸோ இப்படி தான் வந்து இங்கே வந்து ஃபார்மிங் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஊர் மாதிரியே இங்கேயுமே யூஏயுமே நல்லா வளர்ந்துட்டே வருது. கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் இவங்களும் வந்து இம்போர்ட்டிங்கை வந்து நம்பி மட்டுமே இல்லாமல் ஃபுட் ஸ்டஃப்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து இவங்களே ஓன் ப்ரொடியூசர்ஸாக மாறிடுவாங்க. கண்டிப்பாக இவங்க மண் வளமும் நல்லா இருக்குது. நல்லா இல்லைனாலும் அதை அவங்க சரி பண்ணி நல்லா ஆக்கிடுறாங்க. அதனால் வந்து கூடிய சீக்கிரத்தில் இவங்களும் வந்து இம்போர்ட்டர்ஸ் பொசிஷன்லேருந்து தங்களுக்கான ஃபுட்டை தாங்களே வந்து இந்த நாட்டிலே வந்து நம்ம உற்பத்தி பண்ணுறதுக்கான இங்கேயும் பாருங்கள் பாத்தியாக கட்டி வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக நான் நிறையா வீடியோ ஷூட் பண்ணுறேன், அப்லோட் தான் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்க மாட்டேது, எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து இதுதான் நினைக்கிறேன் சுரக்காய் கொடி. இதெல்லாம் இது வந்து வெள்ளரிக்கான்னு நினைக்கிறேன். இது சுரக்காய் இல்லை, இது வெள்ளரிக்கான்னு நினைக்கிறேன். இந்த பாருங்கள் பக்கத்தில் வெள்ளரிக்காய்லாம் கிடக்குது. ஸோ இது வெள்ளரி கொடின்னு தான். ஆமாம் வெள்ளரிக்காய் கொடி தான். பாருங்க இங்கே வெள்ளரி பெஞ்சும் இருக்குது. வெள்ளரிக்கான்னு சொல்லுவாங்க. வெள்ளரிக்காய் நீங்கள் எப்படி சொல்லுவீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து இங்கே பாருங்கள் தக்காளி தண்ணி விட்டுருக்காங்க. இப்போ தண்ணி போயிட்டுருக்குது உங்களுக்கு. தக்காளி மணி வந்து இப்போ 5:45 ஆகுது. எந்த அளவுக்கு இருட்டிடுச்சு பாருங்கள். இது வந்து இங்கே டிசம்பர் மாதம். ஸோ இன்றைக்கி வந்து டிசம்பர் 20ஆம் தேதி. ஸோ நம்ம ஊர்லலாம் இந்த நேரம்லாம் வந்து உருடு தான் பனி தான். பட் ஆனால் இருந்தாலும் இவ்வளோ சீக்கிரத்தில் இருட்டாது. இங்கெல்லாம் இந்த மாதிரி இருட்டிக்கும். டிசம்பர் மாத டைமில் இந்த மாதிரி இருட்டிக்கும். ஜூலை மாத டைமில் வெயில் பீக்கில் இருக்கிற டைமில் நைட்டு 8 மணி ஆனாலும் வெளிச்சமாக தான் இருக்கும். ஸோ
வேறு ஏதாவது கண்ட்ரியில் இருக்கிறவங்க அவங்கவுங்க ஊரில் எப்போ இருக்கும் பகல் ஆகுன்றது சொல்லுங்கள். இங்கே வந்து 2 சீசன் தான். ஒன்று முட்டா பீஸு, இன்னொன்று மொட்டை பீஸுன்ற மாதிரி. ஒன்று வெயில் காலம், இன்னொன்று குளிர் காலம். வெயில் காலத்தில் வெயில் மண்டையை பொழக்கும். 50-55 டிகிரி வரைக்கும் போகும் செல்சியஸில். குளிர் வந்து அதே மாதிரி தான், 15 டிகிரி வரைக்கும் போகும் டிசம்பர் பீக்கில். வெயில் வந்து ஜூலை பீக்கு. ஸோ உங்கள் கண்ட்ரியில் உங்கள் ஏரியாவில் எது பீக் சீசனு, எது பீக் டைம்னு சொல்லுங்கள். நம்ம ஊரில் 4 சீசன் இருக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் இங்கே இல்லை. மழை வந்து எப்பயாவது தான் வரும். இங்கே வருஷத்துக்கு ஒரு வாட்டி வர்றதே அதிசயம். அந்த வருஷத்துக்கு ஒரு வாட்டி வர்றது இப்போல்லாம் டிசம்பர் தவறாமல் வந்துடுது. ஸோ இதுதான் வந்து இங்கே விவசாய முறை. வேறு என்ன வீடியோ போடலான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ கொஞ்சம் லிமிட்டடாக தான் போடுறோம், ரொம்ப நாள் கழிச்சு போடுறோன்னு சொல்லிட்டு கோவிச்சுப்பீங்கன்னு எனக்கு தெரியும். கோவிச்சிட்டாலும் பரவாயில்ல, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கோச்சிக்கோங்க. இங்கே பாருங்கள், இது எங்களுக்கு கொடுத்து அமைச்சிருக்காங்க. இதுக்குள்ள ரேடிஷு, ஒயிட் ரேடிஷு, ரெட் ரேடிஷு, குக்கும்பர் எல்லாமே இருக்குது. இது எங்களுக்கு கொடுத்து அமைச்சிருக்காங்க. க்ரீன் லீவ்ஸ், வெண்டைக்காய் நிறையா இருக்குது, கொத்தமல்லிலாம். ஸோ இதை வச்சு நாங்கள் எத்தனை மாதத்துக்கு வச்சு சாப்பிட்றதுன்னு இல்லை. அது போக இந்த டேட்ஸும் கொடுத்து வச்சுருக்காங்க. இங்கே பாருங்க, இது டேட்ஸும் கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ இது கொத்தமல்லி, சாலட் எல்லாத்தையுமே கொடுத்துட்ருக்காங்க. பாய் பாய் சொல்லிட்டு கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சு. நம்மளுடைய ஒன் ஆஃப் தி சப்ஸ்கிரைபரு, இவருடைய குமுறல் என்னன்னு கேளுங்க. என்னது வச்சான்னு சொன்னீங்க? இப்போ வீடியோ எடுப்பாங்க ஆனால் போஸ்ட் பண்ண மாட்டாங்க. அதனால் அவர் சொல்கிறது முதல்ல எடுத்த வீடியோவை போஸ்ட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் அடுத்தடுத்த வீடியோ பற்றி பேசுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நிறையா வீடியோ எடுத்து வச்சுருக்கோம், எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணுறதுக்கு தான் டைம் இல்லை. கூடிய சீக்கிரம் போஸ்ட் பண்ணிடுறோம். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல். இதே மாதிரி வீடியோஸ் போடுறதுக்கு அந்த சப்ஸ்கிரைபர் பார்த்து தான் நம்மளுக்கு இனிமேலாவது வீடியோ போடுறா அப்படின்னு மூஞ்சி மேலே அடித்த மாதிரி இருந்து பார்த்தாவது வீடியோ போடுவோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு வர வீடியோஸை முழுசாக பாருங்கள். அடுத்தடுத்து என்ன வீடியோ போஸ்ட் பண்ணலாம் அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக வீடியோ போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறோம்.